Hello and welcome to பேசும் நூல். அவர் கல்கி எழுதிய 3 மகத்தான படைப்புகள், ஒன்று சிவகாமியின் சபதம், இன்னொன்று பார்த்திபன் கனவு, இன்னொன்று பொன்னியின் செல்வன். அந்த ஊமை ராணியோடைய ஃபேஸும் நந்தினி அவங்களுடைய ஃபேஸும் வந்து ஒரே ஃபேஸாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து அந்த ஊமை ராணியினுடைய பொண்ணு தான் வந்து நந்தினி. நந்தினி வந்து ஏன் சூழ்ச்சிகள் வந்து செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நந்தினியினுடைய காதல வந்து வீரபாண்டியன் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. அந்த அதாவது பாண்டிய நாட்டு மன்னன் அவர் தான் வீரபாண்டியன். அவர் வந்து அவரும் நந்தினி வந்து காதலர்களா இருப்பாங்க. அந்த வீரபாண்டியனை வந்து ஒரு அரண்மனையில் இருக்க விடாம ஒரு தனியா ஒரு பிளேஸ்ல கொண்டு போய் நந்தினி வச்சிருப்பாங்க. ஏன்னா வந்து சோழ நாடு வந்து பாண்டிய நாட்டு மேல படையெடுத்து வருவாங்க. அதனால வந்து வீரபாண்டியன் வந்து மாட்டிக்குவாருங்கிறதுக்காக தனியா ஒரு பிளேஸ்ல கொண்டு போய் வச்சிருப்பாங்க. இந்த டைம்ல தான் வந்து ஆதித்த கரிகாலர் என்ன பண்ணுவாரு, அதாவது சுந்தர் ஃபர்ஸ்ட் சன் காஞ்சிபுரத்தில் இருக்கிறவர். அவர் வந்து பார்த்த உடனே நந்தினி வந்து அவர்கிட்ட வந்து உயிர் பிச்சை கேட்பேன், இந்த மாதிரி வந்து வீரபாண்டியன் வந்து எதுவுமே செய்யாதீங்க, விட்டுருங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா ஆதித்த கரிகாலர் வந்து நந்தினியை வந்து காதலித்ததுனால என்ன பண்ணுவாருன்னா, அவன் காதலித்த பொண்ணு வந்து இன்னொருத்தனை போய் காதலிக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு கோவத்துல எப்படின்னா வீரபாண்டியனுடைய தலையை வந்து வெட்டிடுவாரு. இதனால நந்தினி என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஆதித்த கரிகாலனுடைய தலையை வெட்டுறதும் சோழர் குலத்தையே வந்து அடியோட சாய்க்கிறது தான் வந்து என்னுடைய குறிக்கோள்னு சொல்லிட்டு எய்ம் பண்ணிட்டு, பெரிய பழுவேட்டர் வந்து ரொம்ப ஒரு வயசானவரா இருப்பாரு, 60 வயசுக்கு மேல இருப்பாரு. அவரை வந்து கல்யாணம் பண்ணிட்டு சோழ நாட்டுக்குள்ள உள்ள வந்து சரி செய்ய ஆரம்பிப்பாங்க நந்தினி அப்படிங்கிற பர்சன். இந்த ஊமை ராணி அவங்களுடைய பொண்ணு தான் வந்து இந்த நந்தினி அப்படிங்கிறவரு. இது அந்த நந்தினியோட பிறப்பினுடைய ரகசியம் வந்து கடைசி வரைக்கும் வந்து இந்த கதையில வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த ஊமை ராணி கிட்ட இருக்கான ஒரு பிளாஷ்பேக் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, சுந்தர சோழர் வந்து சிறு வயதுல இருக்கும் போது ஊமை ராணி சிறு வயதுல இருக்கும். இவங்க 2 பேர் வந்து காதலித்தவர்கள். இவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் வந்து 2 பேரா வந்து சொல்றாங்க. அதான் நந்தினி அப்படிங்கிறவங்களும், இன்னொன்று வந்து மதுராந்தக தேவர்னு சொல்லுவாங்க. இந்த மதுராந்தக தேவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கண்டராதித்தனுடைய மகன் தான் வந்து மதுராந்தக தேவர். இவங்க சூழ்ச்சி செய்வது என்னதுன்னா, அந்த கண்டராதித்தன் மகன் மதுராந்தக தேவர் தான் வந்து அரியணையில வந்து அமரணும், சுந்தர சோழரோட தலைமுறையில் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து இவங்க சூழ்ச்சி எல்லாம் செய்யறது, சதியெல்லாம் செய்யறது. இது மாதிரிதான் இருக்கும்போது வந்து இதுதான் வந்து இந்த ஊமை ராணி அப்படிங்களுடைய பிளாஷ்பேக். ஸோ இதுல ஒரு பக்கம் இருக்கு. இந்த சோழ நாட்டுல இருந்து வீரர்கள் வந்து வர ஆரம்பிச்சிருவாங்க இலங்கைக்கு. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி அரசர் வந்து பொன்னியின் செல்வர் வந்து அரெஸ்ட் பண்ணி வர சொன்னார், சிறைப்பிடிச்சு வர சொன்னாரு. ஸோ அதனால வந்து அவங்க சிறைப்பிடிச்சிட்டு போக போறேன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துடும். இதை வந்து பையனால மறுக்க முடியாம பொன்னியின் செல்வர் வந்து கிளம்பி போவாரு. இதான் செகண்ட் பார்ட் வந்து எண்ட் ஆகும். தேர்ட் பார்ட் அப்புறம் அவங்க இங்க வருவாங்க. இங்க நடக்கிற சூழ்ச்சிகள் இது மாதிரிலாம் வந்து வந்தியத்தேவன் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ராவா வந்து தெரிஞ்சுக்காங்க. இப்ப நந்தினியோட சுரூபம் என்ன, அவங்க வந்து என்னென்ன பிளான் பண்றாங்க. அவங்க வந்து வீரபாண்டியனுடைய ஒரு சின்ன ஒரு பையனா இருப்பான், அந்த பையனை தான் வந்து அடுத்த அறையில அமர்த்தலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இது மாதிரியான ஒரு வேரியஸான ஒரு நிறைய ஈவெண்ட்ஸ் திங்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்டு போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரிலாம் போய்கிட்டே இருக்கும்போது கடைசியில வர கடைசி பார்ட்டோட ட்விஸ்ட் எல்லாம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா வந்து அந்த மதுராந்தக தேவருக்கு, அதாவது வந்து கண்டராதித்தனுடைய மகன் மதுராந்தக தேவர், அவர் ஆக்சுவலா வந்து இந்த ஊமை ராணி கிட்ட தான் வந்து, ஊமை ராணியோட மகன் தான் அவரு கண்டராதித்தன் வந்து பிறந்த பையன் வந்து அவர் கிடையாது சொல்லிட்டு தெரிய வந்துட்டு நிறைய பேருக்கு. அப்படி தெரிஞ்சோடனே மதுராந்தகர் வந்து எஸ்கேப் ஆவாரு. அது மாதிரியான சிச்சுவேஷன் நடக்கும். அப்புறம் இன்னொன்னு வந்து உண்மையா வந்து அப்ப கண்டராதித்தருக்கும் செம்பின் மாதிரிக்கு யார் பிறந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, சேந்தன் அமுதன் அப்படிங்கிற பர்சன் வந்து பிறந்திருப்பாரு. ஸோ அவர் வந்து சிவபூஜையில வந்து ஈடுபட்டு இருப்பார், வழியில வந்து ஹெல்ப் பண்ணுவாரு, ஒரு ஃப்ரெண்டா இருப்பான்னு சொல்லியிருந்தேன். ஸோ பூங்குழலி மேல வந்து காதலிப்பாரு அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். அந்த சேந்தன் அமுதன் வந்து ஆக்சுவலா கண்டராதித்தருக்கும் செம்பியன் மாதவனுக்கும் வந்து அவர் தான் மகனா பிறந்திருப்பாரு. பூங்குழலி கிட்ட இருந்து அவர் சொல்லியிருந்த மாதிரி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொல்லி கேட்கும்போது அந்த பூங்குழலி சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், ஒரு அரசர் அந்த மாதிரி இருக்கிற பர்சன் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு பூங்குழலி சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஆக்சுவலா அது ஒரு உண்மையாகிற ஒரு சிச்சுவேஷன் மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து இவர் அரச குலத்தில் பிறந்தவர் தான் சேந்தன் அமுதன். இதெல்லாம் தெரிய வந்துடுது. இதெல்லாம் வந்து ஒரு ட்விஸ்டா வந்து உங்களுக்கு படிக்கும்போது இருக்கும். அதுக்கடுத்த ஒரு சிச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 3 இடத்துல வந்து அட்டாக் வந்து ரெடி பண்ணுவாங்க. அதாவது வந்து நந்தினி அவங்களுடைய கூட்டு சதிகாரர்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா 3 இடத்துல அட்டாக் வந்து பிளான் பண்ணுவாங்க. அதாவது பெரிய பழுவேட்டர்கிட்ட தெரியாம, நந்தினியோட ஹஸ்பண்ட் பெரிய பழுவேட்டர் இந்த மாதிரி முக்கியமான பர்சன்ஸ் கிட்ட சொல்லாம அவங்கள வந்து என்னென்ன பிளான் பண்ணுவாங்க வந்து 3 அட்டாக் பிளான் பண்ணாங்க. ஒன்று வந்து என்னதுன்னா, ஆதித்த கரிகாலனை வந்து கடம்பூர் சம்பவராயர் மாளிகைக்கு கொண்டு வருவாங்க. அதான் வந்து வந்தியத்தேவன் ஃபர்ஸ்ட் உள்ள சோழ நாட்டுக்குள்ள வரும்போது வந்து அவரோட ஃப்ரெண்டோட மாளிகையில் தங்கி அந்த சதியெல்லாம் வந்து பார்த்தாருன்னு சொன்னோம்ல, அந்த மாளிகைக்கு வந்து ஆதித்த கரிகாலரை காஞ்சிபுரத்துல வர சொல்லிடுவாங்க.
அவங்க சூழ்ச்சியில வந்து அவர் வந்துருவாரு ஆதித்த கரிகாலர். அதுக்கடுத்து வந்து சுந்தர சோழர் வந்து படுத்த படுக்கையா இருப்பாரு. உன்னது பொன்னியின் செல்வன் வந்து அங்க இலங்கையில இருந்து நாகப்பட்டினம் வந்து நாகப்பட்டினத்துல இருந்து சோழநாடு வந்து வரக்கு வந்து வந்துட்டு இருப்பாரு அவரு. ஸோ இந்த டைம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து 3 பேர்த்தையும் வந்து ஒரே நாள்ல வந்து கொள்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து பிளான் பண்ணி அவங்க வந்து அட்டாக் ரெடி பண்ணி வச்சிருவாங்க. அந்த இதுல நியூஸ்ல வந்து பெரிய பழுவேட்டருக்கு தெரிஞ்ச உடனே இதை எப்படியா தடுத்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவர் பக்கத்துல இருக்கிற வந்து சம்புவராயர் மாளிகையா தான் இருக்கும். ஆதித்த கரிகாலன் அங்க போய் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவர் அங்க போய் நிற்பாரு. அந்த டைம்ல வந்து என்ன ஆகும்னா சுந்தர சோழரை கொல்றதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டாஸ்க் வந்து அக்காம்ப்ளிஷ் பண்ண ரெடி பண்ணுவாங்க. அப்ப சுந்தர சோழர் வந்து கொல்ல வரும்போது என்ன ஆகும்னா வந்து இந்த ஊமை ராணி இருக்காங்க, சுந்தர சோழரை வந்து காதலிச்சாங்க, அவங்களால வந்து கருவுற்று இருந்தாங்க. அந்த ஊமை ராணி பொன்னியின் செல்வரை காப்பாற்ற அந்த ஊமை ராணி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய உயிரை கொடுத்து சுந்தர சோழர் வந்து காப்பாற்றுவாங்க. ஸோ அதான் வந்து ஒரு டாஸ்க் வந்து அவங்க ஃபெயில் ஆயிடுவாங்க. நந்தினி அவங்க ஃபெயில் ஆயிடுவாங்க. இன்னொரு டாஸ்க் வந்து பொன்னியின் செல்வன், அதாவது ராஜராஜ சோழன், அவங்களுக்கு வந்து ஒரு யானை வந்து மதம் பிடிக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து வச்சிருப்பாங்க. அதையும் வந்து அவர் எஸ்கேப் ஆகி ரொம்ப ஒரு சாமர்த்தியத்தனமா அது எஸ்கேப் ஆகி அது வந்து எஸ்கேப் ஆகி வந்திருப்பாரு. இந்த மாதிரி 2 டாஸ்க் வந்து ஃபெயிலியர் ஆகுது. 3வது டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து வீரபாண்டியனை கொன்னதுக்காக நந்தினி பழித்தி கூட நினைச்சாங்க ஆதித்த கரிகாலனை. ஸோ அந்த டாஸ்க் வந்து சக்சஸ் ஆகும். அது எப்படி சக்சஸ் ஆகும்னா வந்து ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம்ல வந்து நந்தினி அவர்கள் வந்து ஒரு பெரிய வாள் வந்து வச்சிருப்பாங்க. அது ஆதித்த கரிகாலனை வந்து தலை வெட்டுறதுக்காக ஒரு வாள் வச்சிருப்பாங்க. அந்த மாளிகையில வந்து ஆதித்த கரிகாலனும் நந்தினி மாதிரி பேசிட்டு இருக்கோம். அது ஆதித்த கரிகாலன் வந்து கேட்பாரு, வந்து நம்ம 2 பேரும் ஓடி போயிடலாம், நம்ம வந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சொல்லும்போது நந்தினி சொல்லுவாங்கன்னா இல்ல அது முடியாது, ஏன்னா வந்து உன்னோட அப்பா தான் வந்து எனக்கும் அப்பா, அந்த மாதிரியான கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கும். அந்த டைம்ல வந்து மணிமேகலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து வந்தியத்தேவனுடைய ஃப்ரெண்டோட தங்கச்சி. ஸோ அவங்க வந்து அந்த பிளேஸுக்கு வர மாதிரியான ஒரு இது இருக்கும். வந்தியத்தேவன் வந்து அந்த பிளேஸ்ல வந்து ஒரு இடத்துல மறைஞ்சிருப்பாரு. அதுக்கப்புறம் நந்தினியோட சதியாட்கள் 2 பேர், ரவிதாசன் ஒரு மந்திரவாதிகள் 2 பேர் இருப்பாங்க, அவங்க ஒரு இடத்துல மறைஞ்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஆதித்த கரிகாலனோட கொலையை வந்து தடுக்கிறதுக்காக வந்து பெரிய பழுவேட்டர் வந்து அந்த ரூம்குள்ள வந்திருப்பாரு. அந்த இம்பார்ட்டன்டான ஒரு சீன்ல வந்து அந்த சிச்சுவேஷன் என்ன நடந்ததுன்னா வந்து ஒரு விளக்கடைஞ்சு அந்த ஒரு ரூமே வந்து ஃபுல்லா வந்து இருட்டாகிரும். அப்புறம் வந்து இருட்டான பிறகு நந்தினி எஸ்கேப் ஆயிடுவாங்க, அவங்களோட கூட்டாளியோட எஸ்கேப் ஆயிடுவாங்க. அப்புறம் வந்து வந்தியத்தேவன் வந்து மயக்கம் போட்டு விழுந்துருக்கும். அப்புறம் எந்திரிச்சு பார்க்கும்போது வந்து அந்த ரூமே ஃபுல்லா எரிய ஆரம்பிச்சிடும். அந்த எரிஞ்ச அந்த தீ வெளிச்சத்தை பார்க்கும்போது ஆதித்த கரிகாலன் வந்து இறந்திருப்பாரு. ஸோ அந்த பழி வந்து வந்தியத்தேவன் மேல விழுவும். இது மாதிரியான ஸ்டோரி நடந்துட்டு இருக்கும்போது கடைசியில கிளாரிபிகேஷன் எல்லாம் கடைசியில என்ன வந்து ரீச் ஆகுனா பெரிய பழுவேட்டர் வந்து இந்த மாதிரி நான் வந்து நந்தினியை வந்து கல்யாணம் பண்ணி நான் வந்து பெரிய தப்பு வந்து சோழநாடுக்கு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவரு இறந்து போயிடுவாரு. வந்தியத்தேவன் வந்து குற்றவாளி இல்லை, அவன் வந்து ஆதித்த கரிகாலன் வந்து கொள்ளல அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து ப்ரூவ் ஆயிடும். பிகாஸ் பொன்னியின் செல்வன் வந்து வந்தியத்தேவன் வந்து மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருப்பாரு, அதை வந்து யாராலும் உடைக்க முடியாத மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் சேந்தன் அமுதனை வந்து செம்பியன் மாதேவி வந்து அவங்கள மகனா ஏற்றுக்குவாங்க. நந்தினி அப்புறம் மதுராந்தகர் வந்து எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் சேந்தன் அமுதனை வந்து செம்பியன் மாதேவி இவர் தான் என்னோட பையன் சொல்லிட்டு அவங்க வந்து அரவணைச்சுக்குவாங்க. பூங்குழலிக்கும் அவருக்கும் வந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இது மாதிரியான ஒரு எண்டிங்லாம் வந்துட்டு இருக்கும்போது கடைசியில் வந்து சுந்தர சோழர் என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே என்னோட இதெல்லாம் வந்து முடிஞ்சு போயிடுச்சு, என்னோட ஆட்சி காலம்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, அதுக்கடுத்து வந்து என்னுடைய மகன் தான் வந்து அரியணையில் ஏறி ஆகணும். பிகாஸ் ஆதித்த கரிகாலன் வந்து இறந்து போயிட்டாரு, என்னுடைய மகன் தான் வந்து அடுத்த அரியணையில் ஏறணும் அப்படிங்கிறதெல்லாம் சுச்சுவேஷன் வந்த பிறகு முடிசூட்டு விழா வந்து ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. ஊரே வந்து திறந்திருக்கும், எல்லாருமே பொன்னியின் செல்வனுக்கு தான் வந்து அரியணை கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியில் வந்து இருப்பாங்க. அந்த சுச்சுவேஷன் என்ன ஆகும்னா வந்து பொன்னியின் செல்வன் வந்து அந்த கிரீடத்தை எடுத்து சேந்தன் அமுதனுக்கு வந்து சூட்டி வச்சிருவாரு. இவரு தான் வந்து ஆக்சுவலா வந்து அரியணையில் அமரணும், நான் வந்து ஒரு படைத்தளபதியா சேனாதிபதியா நான் இருந்துக்கிறேன், இவரு தான் வந்து அரசரா இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மகுடத்தை வச்ச பிறகு அங்க இருக்கவங்க கிட்ட எல்லாம் வந்து ஒரு ஆச்சரியமா வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த பாட்டுக்கு பேரு, அந்த பாகத்துக்கு 5வது பாட்டுக்கு பேரு என்னன்னு பாத்தீங்கன்னா தியாக சிகரம் அப்படிங்கிறது அந்த பாட்டு பேரு. ஸோ இவர் வந்து எவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சாருன்னு சொல்லிட்டு அதை வந்து முடிப்பாங்க. அந்த சேந்தன் அமுதன் வந்து ஆட்சி புரிஞ்சு போய் ஒரு 15 வருடமா வந்து ஆட்சி புரிஞ்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் இறந்திருக்கிறாரு. அதுக்கடுத்து தான் வந்து ராஜராஜ சோழன் வந்து அரியணையில் அமர்ந்து மிகப்பெரிய ஒரு ஆட்சி வந்து செலுத்தியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் நந்தினியுடைய பிறப்பின் ரகசியம் அந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா கடைசியில வந்து அவங்க இறக்கறக்கு டைமுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து இந்த மாதிரி ராஜராஜ சோழன் கிட்ட அவங்களுடைய உண்மையான வந்து தந்தை யாரு அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு வந்து அந்த மேட்டர் சொல்லிட்டு தான் வந்து இறந்து போயிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த புக்ல வந்து எங்கேயுமே ஸ்பெசிஃபை பண்ணல, இதான் வந்து இவங்க தான் வந்து அவங்களுடைய அப்பா அந்த மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணாங்க. சுந்தர சோழன் அவங்க சொல்லவே இல்லை. வீரபாண்டியன் கூட வந்து அவங்களுடைய அப்பாவா இருந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கருத்து ஒன்று இருந்துருது. இது மாதிரிலாம் வந்து இருக்குது. அண்ட் கடைசியில வந்து பாத்தீங்கன்னா
வந்தியத்தேவனுடைய ஃப்ரெண்டோட தங்கச்சி நான் சொல்லியிருப்பேன், மணிமேகலைன்னு சொல்லியிருப்பேன். அந்த ஆதித்த கரிகாலனுடைய கொலை நடக்கும்போது அவங்கள ஒரு பர்சன் அவங்க இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து பார்க்கும்போது வந்து வந்தியத்தேவன் வந்து அவங்களும் ஒரு ஆசை வச்சிருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ண வந்து வந்தியத்தேவன் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கனவு வந்து வளர்த்துட்டு இருப்பாங்க. அண்ட் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்தியத்தேவன் கிடைக்காம போனதால அவங்களும் இறந்து போவாங்க. ஸோ அவங்கள இறந்து போன அந்த சுச்சுவேஷன் வந்து இந்த கதை வந்து முடியும். வந்தியத்தேவன் வந்து குந்தவை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதான் வந்து அந்த பொன்னியின் செல்வன் அந்த கதையினோட ஒரு ஷார்ட்டான ஒரு படிக்கிறது. இன்னொரு ஏகப்பட்ட நிறைய கேரக்டர்ஸ் வந்து வரும். அதாவது வந்து வைத்தியர் மகன், பைத்தியக்காரன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ஸ், ரவிதாசன், இடும்பன்காரி, இந்த மாதிரி வந்து கந்தன் மாறன், இந்த சம்புவரையர், இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட ஒரு கேரக்டர்ஸ் வந்து ஃபுல்லாக வந்துட்டே இருப்பாங்க. விஜயாலய சோழர் பற்றின ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி, அவர் வந்து எப்படி சோழ நாட்டை வந்து மேலே கொண்டு வந்தாரு, சோழ நாடு வந்து தோத்து போற நிலைமையில வந்து எப்படி வந்து அவர் வீரப்போர் புரிஞ்சாரு, இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட நாள் சோழனுடைய ஒரு வரலாறு, மிகப்பெரிய சஸ்பென்ஸ், இன்ட்ரெஸ்டிங், ட்விஸ்ட், த்ரில், இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட ஒரு இதாக இருந்துட்டு ஒரு ஃபுல் பட்ஜெட்டான ஒரு ஸ்டோரி தான் வந்து இந்த பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற ஸ்டோரி. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே படிக்க வேண்டிய ஒரு ஸ்டோரியா இருக்கும். படிக்க ஆரம்பிச்ச பிறகு அந்த கதையில வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அது போக ஆரம்பிச்சிடும். எல்லா கேரக்டர்ஸும் வந்து நமக்குள்ள மைண்ட் முன்னாடி வந்து நிற்பாங்க. இந்த கேரக்டர் வந்து இப்படிதான் இருப்பாங்க, இந்த ஒரு ஏரியை வந்து அவர் வர்ணிக்கிறாரு, இந்த ஏரி இந்த மாதிரி இருக்கும், இந்த பிளேஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க ஒரு கற்பனை உள்ள ஒரு ஸ்டோரி தான் வந்து இந்த ஸ்டோரி. ஸோ அது வந்து டைம் கிடைக்கும்போது இந்த ஸ்டோரி வந்து படிங்க. கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டோரி வந்து மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் வந்து உங்களுக்குள்ள ஏற்படுது நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நல்ல ஒரு புக் படிச்சுன்னு சொல்கிறேன். ஸோ பை.